செயலுக்கு இந்த நடிப்பு துறை பயன்படுகின்றது. அவன் ஆணவ மனதை நிறுத்துவதற்கான வழியை அவன் தேடுவதில்லை. உண்மையான தேடுதல் உள்ளவன் அந்த ஆணவ மனதை தப்பிக்க ஒரு சரியான குருவிடம் இந்த கேள்வியை கேட்டிருப்பான். என் மனம் பேசிக்கொண்டே இருக்கின்றது, கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்றது, சஞ்சலப்படுத்தி கொண்டே இருக்கிறது, அதை நிறுத்த முடியவில்லை. இதற்காக நான் அதனிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நடிக்கின்றேன். மனைவியுடன் மனைவி கணவனிடம் நடிக்கின்றாள். புத்தகத்தை படிக்கின்றான் மனிதன், நாடகத்தை பார்க்கின்றான், சினிமாவை பார்க்கின்றான், செல்போனை நோண்டுகின்றான். இவை அனைத்தும் மனதிடமிருந்து அவன் தப்பிப்பதற்காகத்தான். எவையும் இல்லாமல் மனதினை எப்படி அமைதிப்படுத்துவது என்ற கேள்வியை ஒரு சரியான குருவிடம் கேட்டிருந்தால் அவர் பதில் கூறியிருப்பார். சரி, இந்த மனம் எப்பொழுதுமே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும், சத்தம் போட்டு கொண்டிருக்கும் அந்த ஆணவ மனதை அமைதிப்படுவதற்கான வழிதான் என்ன என்று குருவிடம் நீங்கள் கேட்டிருக்கின்றால் அவர் சொல்வார், மனதின் இயல்பே சஞ்சரித்து கொண்டிருப்பதுதான், சத்தம் போட்டு கொண்டிருப்பதுதான், கேள்விகள் கேட்டு உங்களை தொலைத்து கொண்டு தான் இருக்கும். அதனுடைய இயல்பே அதுதான். அதனை அடக்க எத்தனித்தால் இன்னும் அது எகிர ஆரம்பிக்கும், இன்னும் அதிகமாக பேச ஆரம்பிக்கும். சரி, என்னதான் செய்வது? அதன் சத்தத்தை வெறுமனே கவனி, எந்தவித விமர்சனம் இல்லாமல் கவனி, எந்தவித கேள்விகள் கேட்காமல் கவனி, எந்தவித பதிலையும் கொடுக்காமல் ஜஸ்ட் லிசன். இப்பொழுது உங்களுடைய உயிர் சக்தி அதற்கு செல்வது நிற்க ஆரம்பிக்கும். நீங்கள் தான் உங்கள் ஆணவ மனதிற்கு சக்தியை வழங்குகின்றீர்கள். எப்படி என்றால், பதில் கொடுப்பதினால், கேள்வி கேட்பதினால், தப்பிப்பதினால் நீங்கள் உங்களை அறியாமலேயே அந்த ஆணவ மனதிற்கு சக்தியை வழங்குகின்றீர்கள் என்ற அர்த்தம். இதனால் அந்த சக்தி வழங்குதலை நிறுத்துவதற்கு ஜஸ்ட் லிசன், வெறுமனே பார், சாட்சியாக பார், விமர்சனமற்று பார். இப்படி பார்க்க சராசரி மனிதனால் முடியாது. அதற்கு ஒரு பயிற்சி வேண்டும். இந்த பயிற்சிக்காக நீ ஒரு குருவினை நாட வேண்டும். குருதான் பார்க்க சொல்வார், வெறுமனே பார்க்க சொல்வார். பூசாரிகளிடம் சென்றால் அவர் இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு என்று ஜோசியம் சொல்வார்கள். ஒரு மதவாதிகளிடம் சொன்னால் நீ செய்த பாவத்தின் விளைவுதான்